நாணயம் வெளியிட்ட விழாவை மட்டுமே வைத்து கூட்டணியை முடிவு செய்ய முடியாது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி ஒண்டி வீரனின் 253வது நினைவு தினம் நெல்லை பாளையங்கோட்டையில் அவரது மணிமண்டபத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முறையான மத்திய அரசிடம் முழுமையான ஆவணங்கள் வழங்காததாலேயே தமிழகத்தில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது என அமைச்சர் தெரிவித்தார். மேலும் நாணயம் வெளியிட்ட விழா என்ற ஒரு நிகழ்ச்சியை மட்டும் வைத்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியாக செயல்படுவதாக கருத முடியாது என தெரிவித்தார். மத்திய நிதிநிலை அறிக்கையில இருந்து தமிழக அரசுக்கு வரக்கூடிய நிதி பெருமளவு நிறுத்தி வைக்கப்பட்டதா? பாருங்க, மெட்ரோக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கல. அதே போல அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கல. அர்பன் டெவலப்மெண்ட் அமைச்சர் திரு மனோகர் லால் கட்டர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இவர்கள் எந்த ஒரு இது கூட இந்த துறையில் வேற எந்த துறையும் கூட அந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்கும் பொழுது அந்த வேலைக்கான யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்டு அதை பொறுத்து தொடர்ந்து அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்த நிதி வழங்குவதுதான் வழக்கம். அதனால அவர்கள் அதை கொடுத்த உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்.